இப்போ பீட்சா செய்கிறதுக்கு மைதா போட்டுட்டோம் பாருங்கள். இது ஒரே ஒரு பீட்சா நார்மலாக எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்பாத்தி கூட கொஞ்சம் பெரிய சைஸு. நெய் ஊற்றிட்டோம், சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டோம், பேக்கிங் பவுடர் போட்டோம், 2 ஸ்பூன் தயிர் போடுறோம் பாருங்க. சாஃப்டாக வரத்துக்கு அது பிசைஞ்சிடலாம். காளான் நல்லா கழுவிட்டு மேலே இருக்க லேயரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம், தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோம், சீஸ் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வீடியோ போடும்போது பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு தக்காளி இந்த மாதிரி பீஸாக போட்டு வெங்காயம் போட்டுட்டோம், காளான் போட்டிருக்கோம். காளான் பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ சீஸ் இந்த மாதிரி நம்ம துருவி கொட்டிட்டோம். கிண்ணம் கவுத்து வச்சுட்டோம். அது மேலே ஒரு தட்டு வச்சு இப்போ பீட்சா அந்த மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாயை எண்ணெய் ஊற்றாமல் நம்ம தவாவில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை இதில் நம்ம போட்டுட்டோம். பீட்சா ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோ